மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ கைது. அடுத்து பசில் ராஜபக்ஷவை கைது செய்யவும் உத்தரவு. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ஷ இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானதை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிப்பதாக அறிவித்துள்ளார். கடற்படை மாணவராக இருந்த ஜோசித ராஜபக்ஷ நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யாமல் 2006ஆம் ஆண்டில் இலங்கை கடற்படையின் நிர்வாக பிரிவில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நிறுவப்பட்ட ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி நடைமுறைகளுக்கு புறம்பாக அரசாங்க நிதியை பயன்படுத்தி பிரிட்டிஷ் ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சி வகுப்பில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு அவருக்கு பின்னர் வழங்கப்பட்டது. இந்த ஊழல் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக தங்களது புலனாய்வு அதிகாரிகளால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் அதிகாலையில் விபத்து, 2 இழப்பு. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் பூனாவ கல்கண்டேகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக பூனாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். நுரைச்சோலையில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற பட்டா வாகனம் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் பின்னால் வந்த உரம் ஏற்றிய லோரி அதனுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சியில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உமையாள்புரம் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேலையை முடித்துக் கொண்டு யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதி அருகில் இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தில் 35 வயதுடைய ஆனந்தராஜ் நிதர்ஷன் எனும் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி சம்மாந்துறையில் தேடுதல் வேட்டை. நீண்ட நேரம் தோண்டியும் ஒன்றும் சிக்கவில்லை என தெரிவிப்பு. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் உள்ள தொய்யும்பட்டை கீழ்கண்டம் பகுதியில் தனியார் வயல் காணியொன்றில் இன்று புதன்கிழமை அகழ்வு பணியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த காணியில் கடந்த காலத்தில் புலிகள் நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பேக்கோ இயந்திரம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் ஒரு தடய பொருளும் கிடைக்கவில்லை என்பதுடன் அகழ்வு பணி நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரிசுப நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் நாளை முதல் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள பொதுமக்கள் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகிந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து கைது. பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு. சுற்றுலா மேம்பாட்டு திணைக்களத்தில் இருந்து நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பசில் ராஜபக்ஷ மீதான வழக்கு நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த வழக்கு அக்டோபர் 14ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயனாளிகள் செக் வழங்குகின்ற நிகழ்வு தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. எமது அரசாங்கம் பொறுப்பேற்று 18 மாதங்களை கடக்கின்றன. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மீள்குடியேற்ற அமைச்சினால் முதற்கட்டமாக நாங்கள் 10 லட்சம் கொடுத்த வீட்டு திட்டத்தை 15 லட்சமாக அதிகரித்து மக்களுக்கு கொடுத்திருந்தோம். அதன் பிறகு இந்த ஆண்டு ஜனாதிபதி அவர்களால் மக்களின் பொருளாதார சுமைகளுக்கு ஏற்ற வகையில் மீளவும் 5 லட்சம் அதிகரித்து 20 லட்சமாக அந்த வீட்டு திட்டத்தை பயனாளிகளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் 827 வீடுகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்றைய தினமும் மீளவும் 125 பயனாளிகளுக்கு இந்த செக் வழங்குகின்ற நிகழ்வு எடுத்திருக்கின்றோம். மாவட்ட அரசாங்க அதிபர்களும் அதே டிஎஸ் அவர்களும் தீவு பகுதிகளில் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தாலோசித்திருக்கிறார்கள். அதே நேரம் எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகளுக்குள் இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற வீட்டு பிரச்சனையை ஜனாதிபதியர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து
2 ஆண்டுகளுக்குள் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் வடமாநிலத்தில் இருக்கின்ற வீட்டு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் கலந்தாலோசிக்கப்பட்டது. அதே நேரம் இதற்கு முதலிலும் வீட்டு திட்ட பயனாளிகளாக உள்வாங்கப்படாமல் காணி இல்லாதவர்களாக அந்த பயனாளிகள் உள்வாங்கப்படவில்லை. அதனையும் எவ்வாறு ஒரு குழு அமைத்து அவர்களது காணி இருக்குமாக இருந்தால் உள்வாங்குவது, அதே நேரம் ஒரு பொறிமுறையொன்றை ஏற்படுத்துவதற்காக அமைச்சர் இருக்கிறார்கள். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் காணி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அப்பார்ட்மெண்ட் திட்டங்களுக்கு போக வேண்டிய இருக்கிறது. அதற்காகவும் ஒரு இன்றைக்கு கள விஜயத்தை மேற்கொள்ள உள்ளோம். ஏனென்றால் அப்பார்ட்மெண்ட் முன்னைய மாதிரியான அப்பார்ட்மெண்ட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களுக்கு முன்னோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரம் எந்தெந்த பிரதேசங்களில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் அமைய வேண்டும் என்பது கலந்தாலோசிக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு அந்த பிரதேசங்களில் சென்று அவதானிக்கிறேன். ஏனென்றால் முன்னைய காலத்தில் எடுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களுக்கு மக்கள் போக விருப்பமில்லை. நவீன வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண நகரங்களை அண்டிய பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை ஏற்படுத்தி அந்த காணி இல்லாதவர்களுக்கு அவ்வாறான வீட்டு திட்டங்களை பெற்றுக் கொடுத்து முன்னோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எதிர்கால சந்ததிகளுக்கான ஒரு சிறந்த செயற்திட்டத்தை ஏற்படுத்த வேண்டியது. அந்த பொறிமுறையை ஏற்படுத்துவதற்காகவும் இன்றைய தினம் கள விஜயத்தை மேற்கொண்டு பொருத்தமான இடங்களை இனங்காட்டி இருக்கிறோம். பொருத்தமான இடங்களை அமைச்சர் இன்று பின்னேற நேரில் சென்று அவதானித்து அவ்வாறான அழகிய வீட்டு திட்டங்கள் சகல வசதிகளுடன் கூடிய வீட்டு திட்டத்தையும் முன்மொழிவதற்கு எதிர்கால காலத்தில் நிதி ஒதுக்கி அதற்கான முதற்கட்ட வேலையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த நிமித்தமாக இன்றைய தினம் நமது அமைச்சரவர்கள் இன்று களவிஜயை மேற்கொண்டிருக்கார். எதிர்வரும் காலத்தில் அந்த செயற்திட்டத்துக்கும் போகிறோம். எமது அரசாங்கத்திற்கு 2 ஆண்டுகளுக்குள் வடமாகாணத்தில் இருக்கின்ற முற்று முழுதுமான வீட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் சஜித் பிரேமதாச அவர்களால் கட்டப்பட்ட வீடுகள் இன்று பலர் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் அவர்களும் முல்லைத்தீவு நேற்றைய தினம் முல்லைத்தீவு போன்ற பிரதேசத்துக்கு சென்று அவதானித்திருக்கிறார். சிறிய வீடுகளில் இருக்கின்றனர். அதனால் அவர்களுக்குமான ஏதாவது ஒரு பொறிமுறை ஒன்று பாராளுமன்றத்தினூடாக குழுவினராக இருக்கிறது. அது எதிர்வரும் காலத்தில் எல்லா பிரதேசத்துக்களும் ஆய்வு செய்து அதற்கான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி துரிதமாக அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்குள் வடமாகாணத்தில் இருக்கின்ற வீட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றது. என்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் என்ற வகையிலும் ஜனாதிபதி அவர்கள் கூடுதலான கர்சனையை பெற்றுக் கொடுக்கிறார். 2 ஆண்டுகளில் வடமாகாணத்தில் இருக்கின்ற வீட்டு பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற துணைப்பொருளில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்த பயனாளிகள் இந்த காசோலையை பெற்று துரிதமாக உங்கள் வீடுகளை துரிதமாக கட்டி உங்களால் நாங்கள் நினைக்கின்றோம், பலர் நினைக்கிறோம் 3 மாதத்துக்குள் கட்டி கொடுக்க முடியதாக இருக்குது. ஏன்னா துரிதமாக நிதியை விடுவிக்கும் போது உங்களால் 3 மாதத்துக்குள் அல்லது 4 மாதத்துக்குள் உங்கள் வீடுகளை பூர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான ஒத்துழைப்பை அரச உத்தியோகத்தர்களும் நாங்களும் பிரதேச மக்களும் உங்களுக்கு வழங்குவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.